அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைகை அகாடமி. நேற்று டிஎன்பிஎஸ்சி தரத்திலான ஒரு கொஸ்டின் பார்த்தோம். வேலு நாச்சியாரின் படை சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது எப்போது? நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது நிறைய இடத்துல விஜயதசமி அப்படின்ற ஒரு வார்த்தையை மறுபடியும் படிச்சிருப்போம். அப்போ இந்த கொஸ்டினை அணுகும்போது 3 விதமாக அணுகுவோம். மேலோட்டமாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் விஜயதசமி அன்று அப்படின்னு அடிப்போம். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விஜயதசமி கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது, வேறு ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுது. ஆனால் அந்த ஆன்சர் என்னென்னு தெரியலை அப்படின்றது 2வது வகை. 3வது வகை பார்த்திங்க அப்படின்னா அவங்க படிக்கும்போதே விஜயதசமிக்கு முதல் நாள் புறப்பட்டு சென்றாங்க அப்படின்னா விஜயதசமிக்கு முதல் நாள் என்ன அப்படின்றத எடுத்து படிச்சிருப்பாங்க. அவங்க கரெக்டாக ஆயுத பூஜை அன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 விடைகளை கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு 50,000 பேரில் 40,000 பேரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு முதல் 2 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. அதில் நம்ம சிக்காமல் நம்ம கரெக்டாக ஆன்சர் அடிக்கக்கூடிய 3வது வகையில் வரணும். அதே போல் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தரத்திலான பாலிட்டி சப்ஜெக்டில் குடியுரிமை அப்படின்ற லெசன் ஒரு கொஸ்டின் இடம்பெறுது. இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை நம்ம படிக்கும்போது நமக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு தோணும். அதை நம்ம ஆன்சரை அடித்து வச்சுருவோம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் புக்கை பார்க்கும்போதும் ஆன்சர் நம்ம அடித்ததான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் ஆன்சர் கீ போட இல்லை வேறு ஒன்று ஆன்சராக வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியும் வேறு ஒரு ஆன்சர் கீயை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கொஸ்டினோட மீனிங்கே புரியும். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை வாசிக்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கங்க. 2004 டிசம்பர் 3ஆம் நாளுக்கு பிறகு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களின் குழந்தை வெளிநாட்டில் பிறக்கிறது. குழந்தையின் பெற்றோர்களுக்கு குறிப்பிட்ட நாளில் இந்திய குடியுரிமை இல்லை. அந்த குழந்தை இந்திய குடியுரிமையை பெறும் முறை. நல்லா மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. 2004 டிசம்பர் 3ஆம் நாளுக்கு பிறகு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களின் குழந்தை வெளிநாட்டில் பிறக்கிறது. குழந்தையின் பெற்றோர்களுக்கு குறிப்பிட்ட நாளில் இந்திய குடியுரிமை இல்லை. அந்த குழந்தை இந்திய குடியுரிமையை பெறும் முறை. ஆப்ஷன் ஏ பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். ஆப்ஷன் பி வம்சாவளியின் மூலம் குடியுரிமை பெறுதல். ஆப்ஷன் சி பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். ஆப்ஷன் டி இயல்பு குடியுரிமை பெறுதல். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. ஏன்னா நான் இதுக்கப்புறம் ஆன்சர் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே ஒரு ஆன்சரை நினச்சி வச்சுருப்பீங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் குடியுரிமையை பற்றி 2 இடத்துல இருக்குது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி 5 வகையில் குடியுரிமையை பெற முடியும், 3 வகையில் குடியுரிமையை இழக்க செய்ய முடியும். இந்த 5 வகையில் குடியுரிமை பெறுதலில் 5வது வகையான யூனியன் பிரதேசங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் அப்படின்றத இங்கே கொடுக்கல. அதை பற்றி நம்ம சிந்திக்க தேவையில்லை. முதல் 4 வகையில் நம்ம படிக்கும்போது பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியின் மூலம் குடியுரிமை பெறுதல், இந்த 2 வகையில் மட்டும்தான் இந்த தேதி மென்ஷன் பண்ணியிருக்கதை நம்ம படிச்சிருப்போம். அப்போ 2004 டிசம்பர் 3ஆம் நாள் அப்படின்னு படித்த உடனே நம்ம மைண்டு பார்த்திங்க அப்படின்னா பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியின் மூலம் குடியுரிமை பெறுதல், இந்த 2 ஆப்ஷனில் தான் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை படிக்கும்போது வம்சாவளி அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால நம்ம ஆப்ஷன் பி வம்சாவளியின் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்றத தான் பெரும்பாலும் அடிப்போம். ஒரு ஹாலில் 50 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கண்டிப்பாக 45 பேர் ஆப்ஷன் பியை தான் அடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நினச்சிருப்போம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புக் எடுத்து பார்த்தாலும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ கொடுக்கும்போது ஆப்ஷன் சி அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்? இந்த கொஸ்டினில் முதல் 2 லைனை தெளிவாக படித்த நமக்கு 3வது லைனையும் தெளிவாக படிக்கணும் அப்படின்றது தோணாது. குழந்தையின் பெற்றோர்களுக்கு குறிப்பிட்ட நாளில் இந்திய குடியுரிமை இல்லை. இந்த லைனை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்திய பெற்றோர்களுக்கு குறிப்பிட்ட நாளில் இந்திய குடியுரிமை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வெளிநாட்டில் பிறந்தாலும் அவங்களுக்கு பிறப்பின் மூலம் குடியுரிமை பெற முடியாது, வம்சாவளியின் மூலம் குடியுரிமை பெற முடியாது. ஏன்னா முதல் 2 வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களில் யாராவது ஒருத்தங்க இந்திய குடியுரிமை பெற்றிருக்கணும். 3வது வகையான பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு இந்திய குடியுரிமை
தேவையில்லை. இந்திய வம்சாவளியாக இருந்தால் மட்டும் போதும். அவங்க குழந்தை வெளிநாட்டில் பிறந்துச்சு அப்படின்னா பதிவு செய்தன் மூலம் குடியுரிமை வந்து பெறலாம். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறவங்களுக்கும் டெஸ்ட் பேஜ் நடத்துகிறவங்களுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை உங்கள் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுங்க. நீங்கள் எவ்வளோதான் நல்லா கோச்சிங் கொடுத்து நல்லா படிக்க வச்சாலும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து கொடுக்காம புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அப்படியே எடுத்து கொடுத்து 200க்கு 200 அடித்தாலும் ஜாப் கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். மாணவர்களாகிய உங்ககிட்ட சொல்லிக்கிறதும் ஒரே ஒரு விஷயம்தான். பொது தமிழை பொறுத்தளவுக்கு 25லேருந்து 30 கொஸ்டின், ஜிகேவை பொறுத்தளவுக்கு 40லேருந்து 45 கொஸ்டின் இன்டைரக்டாக தான் வந்து கேட்க போகிறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை தான் வந்து கேட்க போகிறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கும்போதே அதை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து யோசித்து எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற லெவலுக்கு திங்க் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வினாவை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன்.